பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க உள்ளூர் சந்தையில இந்த காளியம்மே கும்பாஜ விழாவில் கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கமனூர் படி கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி இந்த மை சட்டு எங்கள் கல்குறிச்சி தோணுகால அழகுனா அழகுச்சா கிச்சா நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு வணக்கம் காப்பு கட்டிட்டு உட்கார்ந்துருக்க அண்ணாச்சி நாளைக்கு காலையில தெரியும் உங்க வகுசிய அண்ணாச்சி தண்ணிய போட்டு ஆடலும் பாடல கெடுத்துருவாங்க கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு 100 நாளைக்கு போயிருக்கிற அக்காக்கா போயிருக்கிற அண்ணாக்கா 100 நாள் வேலைக்கு போயிருக்கிற அத்தாக்கா தாய கட்டையும் மறந்துடாம எடுத்துட்டு போங்க அத்தாக்கா 100 நாள் வேலைக்கு போயிருக்கிற ஐயாக்கா 100 நாள் வேலைக்கு போன கதை என்னாச்சு கூத்து பார்க்க கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நீங்க கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை காளியம்மே கருப்பேன் கலியரி காளி முனி ஐயா எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர போறடா குதிரை கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா அரும்பு குறையாம நீங்க எல்லோருமே விவசாயம் முக்கியம் விவசாய மக்களே உங்கள் அத்தனை பேரு பாதத்தை நான் வணங்கி கையை அப்படி காட்டினா நிப்பாட்டணும்டா பேப்ப மேனே கண்ணாடியை கழட்டிக்கிறேன் வாங்க போ விழா கமிட்டி வாங்க விழா கமிட்டி மேடைக்கு வர்றாங்க வந்துதான பொன்னாட போடுறாங்க எங்க காளியம்மே கோயில் கும்பாச விழாவாம் மாலையும் பொன்னாடையும் மண்டை மசுறு மாதிரி இருக்குவாங்க மண்டை பயலுகடா பப்புனாக நடிக்கும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முத வர்றேன். என்னது சூம்பா விட்டு என்னது நீ சூப்பரா பண்றேன். பண்ண தெரியாம தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் 21 வருஷமா. இந்த வரேன் ரூம் பாய். கே மாரியப்பன் சின்ன பாப்பா ஊராட்சி மன்ற தலைவர் குள்ளூர் சந்தை சார்பாக அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 5001. இன்னும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? 6ஆம் படை இறக்கட்டும் குப்புன்னு வேறுக்குமே. ஊராட்சி மன்ற தலைவர் பயலுகண்டா. எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. எனக்கு மட்டும் போட்டீங்கன்னா நேரம் தகடு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தகடு பயலுகடா கொடூரமா. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் வக்கனா கொண்டு மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி மண்டவட்ட பாருவேன். நோக்கத்துக்கு வெட்டியிருக்கேன். கருப்பசாமி அவர்களுக்கு முன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கைதட்டலாம் ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சு. மிருதங்கத்தை கொண்டிருக்க அன்பு தம்பி கோட்டைக்கிட்டி குமரன் உண்மையிலேயே அடி ஒவ்வொரு அடியும் கராட்டை அடிதான். ஐயா அவர் மிருதங்கம் கிடையாது, சுக்குமல்லி விற்க வந்த மிருதங்கம் பாண்டி மிருதங்கம். ஆல்ரவுண்ட் இது கொண்டிருக்கும் ஆமாம் அஜித் குமார் என்கின்ற ராமசாமி ஆல்ரவுண்ட். இந்த இவர் தான் ஆல்ரவுண்ட். தாளம் இது கொண்டிருக்கும் லுங்கி பாய்ஸ் ராஜு பிரியன். ராஜு அடா கொலூர் மணி மாதிரி மீசி எடுத்து நிற்கிறேன். ரெடி ரெடி சார் ரெடி சார். ஒலி ஒலி போட்டிங்களா? யூடியூப் சேனல். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பிகள் காடமங்கலம் தம்பி முருகன் கம்கியார். அவனுக்கு பதிலாக
தோப்பூர் அவருடைய சிசியம் பிள்ளை கண்ணன் ஏற்றுக்கொள்வார். என் அன்பு மகன் குறிநிறந்த பாண்டிக்கு பதிலாக அவரை ஏற்றுக்கிறார். பாண்டிக்கு பதிலாக மாரிமுத்து, பாம்பாட்டி மாரிமுத்து, வா முண்டை சட்டி ஓட மாட்டேன் வந்துடுவேன். தத்தண்டி எருவு மாட்டு கூதிமே வாடா, சட்டி போடாத பயலுகடா. தாளக்காருக்கு போட வேணாம், அவர் தான் தாளக்காரு. அவர் தாளக்காரங்க, அப்புறம் லோன் ஆஃபீஸரா அவரு. ரெடி 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 சார், ரெடி சார். வேல்ராஜ் சார் கேமராமேன், ரெடி ரெடி ரெடி. செருப்பொருக்குலாம் கழட்டு வாங்க, பெரிய விதநெல் வாங்க வர்றது மாதிரி. தோப்பூர் என் தம்பி கண்ணு, கண்ணா நன்றி சொல்லிட்டு போடா. வா இந்த மாரிமுத்து வாப்பா. மாரிமுத்து 2 வார்த்தை நன்றி சொல்லிட்டு போனேன். அவன் மைக்கில் பேசுவேன், அதுக்கு தானே வந்தேன். தம்பி வாப்பா ஆல்ரவுண்டு. யூடியூப் சார்பாக குளிர்ச்சந்தை கிராம பொதுமக்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடமான சாரி தான், ஆனால் அவன் பேண்டானா ஓடுற இளவட்டம் தாண்ட முடியாது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த குள்ளூர் சந்தையிலே சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பர் குலத்துக்கு பாத்தியப்பட்ட காளியம்மன் கோயில் இந்த மகா கும்பாசி விழாவிலே இந்த மக்களை அழைத்து வந்தது என்னுடைய அன்பு மாமா எங்களுக்கு கல்குறிச்சி தோணுகால் அழகிருஷ்ணா ஒளிவொலி நிலையத்தாளர்களுக்கு நன்றி கூறி கூப்பிட்டா கருப்பே வருவானா? வருவேன், கட்டாயம் வருவேன். கருப்பு சார் வச்சு கொஞ்சம் ஏற்றுங்க அம்மாய். பெரிய அனிருத்து இசை மாதிரி தான் அமுக்குவார். முண்டை மொட்டனாக்கு முண்டை. அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் இந்த குள்ளூர் சந்தையில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில நம்ம எங்க போய் பிழைக்க போறோம், நம்ம எங்க போய் பிள்ளைகளை காப்பாத்த போறோம். அன்னைக்கு நம்ம கிழவனுக்கு இம்பட்டு மக்க பழமும் இல்லே, பணபணமும் இல்லே. இந்த காளியத்தா கருப்பேன் துணையா தவற குள்ளூர் சந்தை நம்ம கிழவனுக்கு எந்த துணையே இல்லை. அப்ப நம்ம கிழவன் சொன்னாரா, தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ஏ காளியம்மா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. சொன்ன சொல்லும் மாறும் மாடா. இந்த பெரும்புடுகு வம்சத்தை காக்க வந்த காளியம்மா என்ன நினைக்கிற இந்த கூட்டத்தில் என் காளியம்மா எந்த பெண்ணு மேல குடியிருக்க 1000 பணமரம் உனக்கு நடுப்பனையில ஒளவட்டி என் கருப்பனுக்கு கூட்டாஞ்சரி சாப்பாடா. அன்னை தந்தை தான் வணங்கிய அன்னை தந்தை நான் வணங்கி ஓடி வரா பாண்டி. அருமை நல்ல சபை வணங்கி யாத்தா நீ ரோசாக்காரி என் காளியம்மா நீ ரோசாக்காரி தான் என்ன நினைக்கிற ஏனந்த தாமதமும் தாய். நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி வீராம் அங்கிருச்சா ஓடி வாடா. இல்ல என் காளியம்மனுக்கு வயசாகி போச்சாடா. ஓடி வர வேணுமடா, ஆடி வர வேணுமடா, மண்டி ஆடி வர வேணுமடா வேணுமடா. தங்கச்சி வந்துட்டாடா, தங்கச்சி காளியம்மா வந்துட்டாடா. ஓடி வர எங்க அண்ணனை காணாமுன்னு மருகுறாடா. நீ கொல்லிமலை காடு எப்ப அருவி மலை சோங்கடா கருப்பு. கருப்பே குள்ளூர் சந்தையில இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிர்க்கிட்ட ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா கருப்பு. ஓடி வர வேணுமடா, நீதா ஆடி வர வேணுமடா, நீ ஆடி வர வேணுமடா வேணுமடா.
மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல அவன் 1000 யானைக்கு சமமுடாக போய் வருந்தி அழைக்கிறோமே புள்ளி குதிச்சு ஆடுனா ஓடி வாடா இங்க துக்கந்தா வருமாடா நீ ரோஜாக்கார தங்கமுடா நம்ம பாட்டே மதுரை மாநகரத்துல இந்த குள்ளூர் சந்தா கிழவே திரியெடுத்து விளையாண்ட நாளையில தித்தக்கர விட்டு அழைக்கிறோமே ஓடி வர வேணுமாடா பாண்டி ஓடி வர வேணுமாடா ஓடி வாடா பாண்டி தித்தக்கர பொன்றாக்கி உன் தித்த எங்கிருந்து வர்றதுன்னு இன்ன வரைக்கும் தெரியலத்தா தீர்த்தக்கர புன்றாக்கு நீ ஓடோடி வர வேணுமா அக்கா காளியம்மாவா தங்கச்சிக்கு மந்தையம்மா முத்து மாறின்னு பேரு வச்ச எங்க கிழவே வருந்தி அழைக்கிறோமே ஓடி வர வேணுமாமா நீ ஓடி வர வேணுமாமா ஏன் காளியம்மா ஓடி வாமா அழுயர விச்சரவா இரவிச்சருவா பளபளன்னு இருக்குடா கருப்பு அருவா மலங்கிருச்சா இல்ல கைப்புடிய மறந்துட்டியாடா எடா அழு இரவிச்சருவா உனக்கு அதை அழுடா முடியருவாடா செய்யாடுடா முடியருவா எந்த சாமி இறங்குனாலும் இடவழியில மருமப்பு என் பாண்டி முடி இறங்குனத மேல மடக்கம்மா என் பாண்டிய எல்லைக்கு தான் எல்லையாடா நீதான் எல்லை காவி கொண்ட வேண்டா பாண்டி எல்லை காவி கொண்ட வேண்டா ஓடோடி வர பாண்டி மேல மடக்கம்மாயா மேல மட கம்மாயா உனக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியான் பாடி மேல மடக்கம்மாயா மம்மாயா கலக்கு தண்ணி வரும் போது இந்த இடம் இல்லை இணையம் பாண்டிய நீ இடம் மாறி உட்கார்ந்த இடம் கருப்பாயுரணிய செவக்கரி சுட்டானா நீ சாராயத்துக்கு சொந்தக்கார பாண்டிய ஆட்டுக்கு தண்ணி ஓட்டா ஓடி வர அட்டாய் பாண்டி ஆட்டுக்கு தண்ணி ஓட்டா அலறமுடா 1 ரூபா ஆட்டுக்கு தண்ணி ஓட்டா அல்லடா 1 ரூபா குட்டிக்கு தண்ணி ஓட்டா குமுறதடா நீ நாட்டு வீச்சருவா குட்டிக்கு தண்ணி ஓட்டா குளிஞ்சடா 1 ரூபா ஒட்டக்காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டி போயலாம் காலு ஜப்பானியா ஒரு காலி நொண்டி பயலா டாய் ஆதியில அருமத்த கலட்டு போய நொண்டி சாமி ஆதியில கலட்டு பையன் நொண்டி சாமி அருமத்த கலட்டு போய நொண்டி சாமி உனக்கு ஒத்த காலு முன்னலக்குது நொண்டி சாமி ஒத்த காலி ஜப்பானியா நொண்டி சாமி ஓடி வாடா கலிஜரி கம்மாயா பிறகரதா உனக்கு படுக்கு கலிச்சேரி கம்மாயா உடமறந்தா உனக்கு படுக்க கலிஜரி கம்மாயா என் கிழமை படுத்திருப்பது வயக்காடா ஓடி வாடா பாண்டி ஓடி வாடா கலிஜரி காலி முனையா மானா மதுரை போனாரா கள்ளிச்சேரி காளி முனியாமானா மதுரை போனாரா மல்லியப்பு வாங்கி வர சொன்னாரா காளியத்தா மல்லிகைப்பூ வாங்கி வர சொன்னாரா பாண்டி அன்னை வர நேராச்சு ஆந்ததான அலறுதடா அன்னை வர நேரமாச்சு ஆட்டம் பாட்ட அலறுதடா காளியத்தா உனக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம் காளியாத்தா உனக்கு பணம் போட்டாங்களா பண ஓலை கிழக்கு தாவக்கு அம்மா செஞ்சாரா அண்ணே முனியண்ணா தங்கச்சி காளியத்தாவ என்ன நினைக்கிற வாத்தா வாத்தா அண்ணன் முனியண்ணா தங்கச்சியை தாங்க போயிட்டா ஒரு தரண்டிருச்சு ஊரு தரண்டிருச்சு சாமி பூரா ஒத்துமையாயிருச்சு இந்த ஆட்டம் வேணாமுடா ஒத்துமை ஆயிருச்சு முன்ன ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டுருச்சு யமாமா நாடு ரெண்டிருச்சு ஏ மாமா காளியம்மா
பரசிவர அழகு ஜட பின்னாலிட அத்திச்சர பரசிவர அழகு சர ஜமிட சீனாத்து புராத இந்த சாமி இந்த சாமி கோவந்தா இங்க வேணாம் மக்களுக்கு அருள் வேணும் இங்க வேணும் மக்களுக்கு அருள் வேணும் சாமி கொந்தளிச்சா அந்த ஏழை மக்கள் தாங்க மாட்டோம் ஓடி ஒரு ரெண்டு இருச்சு ஒத்துமையாயிருச்சு ரெண்டு இருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு நாடு ரெண்டு இருச்சு யமாமா நாடு ரெண்டு இருச்சு ஏமாமா சாமியை நிப்பாட்டுறதுக்கு டவுனு பஸ் கிடையாது அம்மனு பாடுற டவுனு பஸ் கிடையாது சாமி இருந்தாத்தான் நம்ம கை காலுக்கு சுகமப்பு என்ன நினைக்கிற நாடகத்தை கெடுக்க பாக்குறியா நீ என்ன நினைக்கிற ஓடி வர ஓடே எல்லோ எல்லோ எல்லம்மா ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ ஏலேலம்மா ஏலேலோ எல்லம்மா ஏ எல்லல ஏ மாமா மாமா ஏ எல்லல மாமா ஏலேலம்மா எல்லோ ஏலேலோ மாமா 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 போதும் மாமா போது மாமா இது டிரைவர் தான் மாமா மீன் பிக்சர் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெடி ரெடி சார் சாமி சாமியே கூப்பிடுவது நான் விளையாட்டு கிடையாது நாங்கள் பரம்பரை கோடாங்க தெய்வங்கள் எங்கே துடியா இருக்கோ அங்கே தான் சாமி வரும் இந்த காளியாத்தாவும் கூட இருக்கக்கூடிய அத்தனை சாமியும் இங்கே துடியா இருக்கிறதுனால தான் மக்களுக்கு கைகால சுகத்தை தந்துக்கிட்டு இருக்கு நம்புற ஆள் கைதட்டலாம் அதே உண்மை என்கிட்ட வந்து நிப்பாட்டுக்கு பாடலாம் சொல்லக்கூடாது ஒரே ஒரு விஷயம் இங்கே விளையாட்டு கலைக்கல நம்ம சாமி வந்து நம்மளை காத்தாத்தான் வருஷம் நம்ம தொழிலில் மென்மேலும் பெருகி மென்மேலும் இந்த சாமிக்கு சிறப்பு செய்யுது இந்த மக்கள்லாம் குறிப்பாக இந்த குள்ளூர் சந்தைக்கு என்ன பெருமைனா சுத்து வட்டாரத்திலிருந்து வருகை தந்த என அண்ணன் தம்பிகளால தான் இந்த கிராமத்துக்கே பெருமை அவர்கள் அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆரை வணங்குறேன் இதில் 2-3 சாமி போலி சாமி ஆடினேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பாயிண்டில் கொலையாத்துருவேன் அது கூட்டத்தில் சில பேர் கேமராவுக்கே ஆடுறான்டா எந்த ஊர்லையா சாமி இப்படி ஆடுமாடா என்ன திருகையா சாமி இறங்கி ஆடுனா சாமி எது பேய் எதுன்னு கண்டுபிடிச்சு போடலாம் கண்ணை மூடிக்கிட்டு ஆடுறது சாமி கிடையாது கண்ணை திறக்கணும் அப்போத்தான் காலில் விழுந்து அவன் என்ன கேட்குறான்னு சாமி சொல்ல முடியும் ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு இளவட்ட பயில ஊரே சேர்ந்து அடிச்சு விட்டாங்க காலில் விழுந்தவொடனே உடனே சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் உனக்கு ஆண் பிள்ளை வரக்கும்னு அது கிளவி 80 வயசு அது தன்னால் கர்ப்ப பையை எடுத்து வச்சுட்டு பூச்சி மருந்து பையை கட்டி தெரியும் எந்த காலத்தில் கிளவி பிள்ளை வத்தா அதையும் சாதித்து காமிச்சான் நம்ம தமிழன் கொரோனா டயத்தில் மகளும் பிள்ளை வத்தா ஆத்தாலும் பிள்ளை வத்தா ஆஸ்பத்திரி டொங்காசலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே காமெடி எங்கிட்ட சொல்ல அந்த வந்துட்டாங்க நாடகத்துக்கு எடுக்க எங்களுக்கு காளியம்மன் கோயிலை சிறப்பான முறையில் கட்டி கொடுத்த சிபி கருப்புசாமி அவருக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அளிக்கப்படுகிறது. சிற்பி எல்லாருமே இந்த வேளாறு மகனுக்கிட்ட படைப்புக்கு அதிபதி வேளாறு மகனுக்கிட்ட சிற்பி அத்தனை பேருமே பெரிய கலை சிற்பக்கலை வாழ்த்துக்கள் ப்ரோ நன்றி நன்றி. அப்போ விழா கமிட்டி காவல்துறைக்கு போட்டியலா காவல்துறைக்கு போடுறோம் நாளை பின்ன பைக்கில் போகும்போது மறப்பாகல என்ன செய்விய ஆமாம் காவல்துறை என்னோட நண்பர்கள் அங்கிட்டு உட்காந்துருந்தாங்களே மறைச்சிக்கிட்டீங்களா மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க எங்களுக்காக உண்மையிலே இன்று இத்தனை மக்களும் நாங்களெல்லாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால் அது காரணம் எல்லையை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவை வருக அன்போடு வரவேற்கிறோம். நல்ல அதிகாரிகள் நிறையா இருக்காங்க. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் காவல்துறையை பார்த்தா எரிச்சலாத்தியாக இருக்கான். பைக்கில் போனால் அவதாரம் போடுறாங்க. நீ என்ன மயத்துக்கு வெறும் வண்டியோட போகிற? ஹெல்மெட் போடு. அதுக்கு ஏன் ஹெல்மெட்? ஏன் இப்போ தாண்டா அதுக்கு பேர் ஹெல்மெட்டு. சரி 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு உண்மையான பேர் என்னன்னா ஹெல்மெட். அவ்வளோதான். இவ்வளோதான் சின்ன ஜோக்கு தான் சொல்ல முடியும்.
பேரன்பு கொண்ட உயிருக்கு உயிராய் நிப்பாணியன் தமிழன் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். அந்த பசியை போக்கக்கூடிய உணவை நமக்காக தயார் செஞ்சு நம்மளையும் குடும்பத்தையும் வீட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் நான் வணங்கக்கூடிய ஏழை தாய், ஏழை மக்களை காத்த தாய், அனாதை இல்லை என்று சொன்னதாய் அன்னை தெரசாவை நினைச்சு உங்களை வணங்குறேன் தாயே. தெராசானே? தெராசு இல்லை, படிக்கல். பொம்பளை ஊரா அப்படியே இருப்பிய கிருன்னு பக்கத்தில் கேட்டுக்கிறங்க. தெராசுன்றானே என்னடி